ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கத்திரிக்காய் செடி வச்சுருந்தோமல்ல, இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள். அதில் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 கத்திரிக்காய் வந்திருக்கு. இதொன்னா இங்கொன்று 2 கத்திரிக்காய் தான் வந்திருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். முள்ளு கத்திரிக்காய் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம கொய்யா மரம் பாருங்களேன், காய் விடாமல் இருந்தது பாருங்க. இப்போ நிறைய காய் பிடிச்சிருக்குங்க கொய்யா மரத்தில். இங்கே பாருங்க நிறைய காய் இருக்குது பாருங்களேன். சூப்பராக நிறைய பிஞ்சு பிஞ்சாக பிடிச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க பாருங்க, நம்ம பப்பாளி மரம் இருக்கு, அதில் பழம் இருக்கு. கீழே போனால் தான் தெரியும் இந்த பழம் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். நான் கீழே நிறைய பின்னாடியெல்லாம் செடி வச்சுருக்கேன். கத்திரி செடியெல்லாம் நிறைய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதா பாருங்க, கத்திரிக்காய் செடியெல்லாம் கீழே எல்லாம் நட்டி விட்ருக்கேன். கீரை விதையெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரமாகிடுச்சுன்னு பாருங்கள். கீழே எல்லாம் உடச்சிட்டுட்டோம். அங்கே பாருங்கள் கீரை செடியெல்லாம் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். கத்திரிக்காய் செடியெல்லாம் நட்டி விட்ருக்கோம், கீரையெல்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் கோழி இல்லை, அதனால் அதை திங்காதுன்னு இப்படி எல்லாம் போட்டுட்ருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள்